மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருப்பா. சண்டே ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 6 to 8 வந்து திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் கொண்டு வராங்க. எப்படி 1 to 5 வந்து எண்ணும் எழுத்து இருக்குது, ஆனால் 6 to 8. ஸோ 6 to 8 கம்பல்சரி எல்லாருக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கணித அடிப்படை செயல்கள் கண்டிப்பாக 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு 1 to 5 வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேசிக் கொடுங்க. அதுக்காக 1வது பையனுக்கு போய் 16வது சொல்லலை. அந்த கிளாஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து சொல்லுங்கள். முடிஞ்ச வரையும் நம்ம வந்து இந்த எண்ணும் எழுத்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் படிக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. 6 to 8 என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். கம்பல்சரி அவனுக்கு எழுத படிக்க தெரியணும், வாய்ப்பாடு தெரியணும், கணிதம் வந்து 4 அடிப்படை செயல்கள் தெரியணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். பாட புக்கை படிக்க வைக்கணும் சார். நம்ம லைப்ரரி புக்ஸ் ஓகே தான் சார், பட் ஆனால் அவனுக்கு வரவங்க தான் சார் படிக்க சொல்கிறேன். ஓகே, புக்ஸை படிக்க சொல்கிறேன். தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு தான் சார், மற்ற புக்கு படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அதுதான் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு ஒரு பேராகிராஃப் சார் எல்லாமே படிக்கணும். இங்கிலீஷ் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும்மா. ஏன்னா இங்கிலீஷ் சொன்னது பார்த்தீங்கன்னா வளரும் பற்றி ஒரு டீச்சர் வந்து சேலஞ்சு கட்டினாங்க. அவங்களால தான் இந்த என்ன சொன்னாங்கன்னா படித்தாங்க. கணக்கும் எல்லா அடிப்படையும் கரெக்டாக போட்டாங்க. ஒரு 35% தான் இருந்தாங்களா, 35 பசங்களும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் அது அப்படியே இருக்கு. அப்புறம் தான் அந்த டீச்சர் ஐடியா கேட்டாங்க எப்படி என்னான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அதை எண்ணும் எழுத்துமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம மற்ற இது பண்ணும்போது நம்ம ஸ்கூல் நல்லா தான் இருக்குது. ஒரு 70% நல்லா இருக்குது. பட் இதுவும் நம்ம இன்னும் டெவலப் பண்ணோன்னா என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம பேஸாக பண்ணணும். கம்பல்சரி நம்ம இங்கிலீஷ் மீடியன்றதுனால கண்டிப்பாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை கண்டிப்பாக கொண்டு வரணும். வழிக்கு அதுக்கு என்ன பண்ணுறது ஐடியா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இங்கிலீஷ் பேசணும். கண்டிப்பாக பசங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பாக கொண்டு முதல்ல நம்ம பேசிக்கணும், அப்புறமா தான் பசங்க கிட்ட பேசணும். 10 பேசணும். வாரத்துக்கு 5 கொஸ்டின் வச்சுட்டு அந்த 5 கொஸ்டினே டெய்லி காலையில் ஒரு 5 டைம்ஸ் வீடியோ போட்டாங்க சார். அதை ஆடியோ பண்ணி இதுவில் போட்டுருந்தோம் சார். ரிப்பீட் ஆடியோவை பண்ணி போட்டுட்டோம்னா அதுக்கு காதால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். அது வேணால் பண்ணுவோம். நம்ம காலையில் ப்ரேயரில் போடுறோம் இல்லைங்களா, 9 மணிக்கு போட்டு விட்டுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம், 4 மணி நேரம், 4 மணி நேரம், 4 மணி நேரம் சினிமா பாட்டு மாதிரி தான் சார். கேட்டுகிட்டே இருந்தாலும் நிறையா என்ன பண்ணணும், 9 பசங்க உட்கார வச்சிடணும். அவன் விளையாடின்னு கூட இருக்கான் சார். அவன் காதில் இருந்துச்சுன்னா இருக்காங்க சினிமா பாட்டு சாப்பிட்டு தான் சார். அந்த மாதிரி ஏதோ அது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எனக்கு சார். பாட்டு மாதிரினா செம்மையா மெமரி பண்ணிடுவோம் சார். அதே போல ஆமா, பாட்டு மாதிரி இல்லைங்க சார். பாட்டு மாதிரி இல்ல, பாட்டுல நம்ம ரேடியோல போடுறீங்களா, அந்த மாதிரி பாட்டு சினிமா பாட்டு திரும்ப திரும்ப கேக்குற மாதிரியோ அந்த மாதிரி இல்ல. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம பேசுற மாதிரி வேர்ட்ஸ் பாட்டு மாதிரி எதனா வந்தா கூட போட்டோம்னா சரளமா தமிழோட இப்ப எப்படி சார் நம்ம ஒரு உறுதிமொழி சொல்றோம் அந்த மாதிரி அது நீங்க அது அது கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சார். அது அடுத்தது அந்தந்த கிளாஸுக்கு உண்டான டேபிள் வந்து கோரஸாக சொல்லுங்க. முதல்ல பசங்க வந்து மனப்பாடம் பண்ணும்போது ஏதோ ஒன்று சொல்லியிருக்குங்க, அதுக்கப்புறம் திருப்பி கேட்டால் சொல்ல மாட்டேங்குங்க. 8th அந்த லட்சத்தில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் சொன்ன மாதிரி நம்ம அந்த காலத்தில் படித்தோம் பார்த்தியா, கோரஸாக ஈவினிங் ஆனால் வாய்ப்பாடு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி டெய்லி ஒரு 2 times வாய்ப்பாடு சொல்லுங்கள். காலையில் 1 time, மதியம் 1 time. இப்போ தேர்டுக்கு எத்தனை வாய்ப்பாடு அது வரையும் சொன்னால் போதும். தேர்டு வந்து எத்தனை வாய்ப்பாடு உங்களுக்கு 10 வாய்ப்பாடு 10 அது வரையும் சொன்னால் போதும். 5th வரையும் ஆமாம் 5th வரையும் 10 போதும் இல்லைப்பா. அது 5th வரைக்கும் 16, 4வது 5வது 16 தருவாயிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக 8th வரையும் பிக் 4வதுலேருந்து 8வது வரைக்கும் 16. ஓகே. இங்கிலீஷுமா உங்களோட ஐடியா? டெய்லியும் ஒரு பேரா கொடுத்தா ஒரு 5 lines டெய்லியும் ரிப்பீட் அப்படியே நம்ம கொடுத்து அனுப்பிச்சது அப்படியே வந்து மறுநாள் வந்து அவங்க படிக்கிற மாதிரி. அப்படிதான் 6th போயிட்டு இருக்கு, டெய்லியும் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஒரு 10 numbers வந்து 6th வந்து அப்படியே ஃபில்டர் ஆகுறாங்க. கொஞ்சம் கண்டிஷனாகவே பண்ணுங்க டீச்சர். ஹோம்ஒர்க்லாம் கண்டிஷன் பண்ணுங்க, நல்லா டைப் பண்ணுங்க. பசங்களை எழுதுறேன்னா வெளியே உட்காந்து எழுத சொல்லி உள்ள அந்த மாதிரி பண்ணுங்க. முடிஞ்சால் நான் வந்து ரவுண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு ஒன்றும் ஒர்க் இல்லை. இந்த ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அப்புறம் ஒர்க்கு கிடையாது.
நான் இங்கே தான் இருப்பேன் ஸ்கூல் தான் காலையில் 5 சாயந்தரம் மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கு நாம வந்து அதை பழக்கப்படுத்தணும் சார் பசங்களுக்கு. அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதை நான் பார்த்தேன். நம்ம பழக்கப்படுத்தணும். எது ஒன்றாலுமே ரெகுலரா முதல்ல பழக்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க அது பழக்கப்படுத்து தான் நம்ம வேலை. ஆமா அதுதான். அதே போல் 6 மணிக்கு மேலே எல்லா பசங்களையும் வீட்டில் உட்கார சொல்லுங்க. அதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பசங்களுக்கு. அதுதான் மெயின் பிரச்சனையே. நம்ம ஊரில் படிக்காத காரணம் என்ன அப்படின்னா பசங்க வந்து 6 மணிக்கு வீட்டில் போய் உட்கார மாட்டேங்க படிக்கிறதுக்கு. சுற்றிட்டே இருக்குதுங்க. அது எங்கே படிக்கும்? ஊரில் வந்து பார்த்தா மொத்த பசங்க ரோட்டில் தான் இருக்குது, சைக்கிள் தான் ஓட்டிங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் கம்பல்சரி சொல்லுங்கள். 6 மணி ஆச்சுன்னா வீட்டில் உட்கார சொல்லி பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூகுள் மீட் மாதிரி உங்கள் கிளாஸ் பசங்களுக்கு எப்படி வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்க தகவல் சொல்லிவிட்டு 6 மணி ஆனால் தெருவில் ஈக்காக இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸே சொல்லுவோம் 6 மணி ஆனால் உங்கள் தெருவில் ஒரு பையன் கூட இல்லாமல் வீட்டுக்கு போய் படிக்கிறாங்கன்ற ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம நேம் வந்து நல்லா தூக்கி கொடுத்துரும்.